அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள ஒரு ராஜ்யசபா எம்பி தேர்தலுக்கு காங்கிரசின் பிரவீன் சக்கரவர்த்தி வேட்புமனுவானது ஏற்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். தற்போது பிரவீன் சக்கரவர்த்தி வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிற நிலையில் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யசபா இடத்திற்கான தேர்தல் வருகிற 18ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்கான இன்று வேட்புமனு பரிசீலனையானது நடைபெற்றது. ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் நடைபெற்று முடிந்த நிலையில இன்று வேட்பாளர்கள் முன்னிலையில வேட்புமனு பரிசீலனையானது நடைபெற்றது. 15 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார்கள். தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் சார்பில் பிரவீன் சக்கரவர்த்தி வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். அவருடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில மொத்தமாக 15 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார்கள். இதில் தமிழக வெற்றி கழக கூட்டணி சார்பில் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தியின் வேட்புமனுவானது ஏற்கப்பட்டிருக்கிறது. பிரவீன் சக்கரவர்த்தி ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படவிருக்கிறார். ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். மற்ற கட்சிகளை சார்ந்து வேறு யாரும் போட்டியிடாத நிலையில சுயேட்சையா போட்டியிடுறவர்கள் வேட்புமனு நிராகரிக்கப்படும். இந்நிலையில பிரவீன் சக்கரவர்த்தி வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர் ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வாவதற்கான வாய்ப்பு தான் அதிக அளவில் இருக்கிறது. இன்று நடைபெற்ற இந்த வேட்புமனு பரிசீலனையில பிரவீன் சக்கரவர்த்தியின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.